இந்த நாளின் காரியத்துக்குள்ளாக செல்லும் முன்பாக தலைகளை வணங்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, வீடுகள் கற்களால் மாத்திரம் கட்டப்படவில்லை அப்பா. ஆண்டவரே, ஒரு இல்லம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, அது ஜீவனை கொண்டு நீர் கட்டுகிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தை நீர் திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அதை ஆயத்தப்படுத்தி நாங்கள் கேட்கவிருக்கும் சத்தியம் ஆண்டவரே எனக்கும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க நீரே மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன், அமேன். ஆல்ரைட், ஹவுஸ் பில்ட் டு லாஸ்ட். அப்போ ஒரு வீடு நிலைத்திருக்கிறதுக்காக அந்த வீட்டில் எப்படிலாம் செய்து எப்படி அதை நம்ம உறுதியாக டு லாஸ்ட்ன்னு சொன்னாக்கா நித்தியமாக அதை வைத்து கொள்ளணும். இப்போ பார்த்தோன்னாக்கா அநேக குடும்பங்கள் உடைப்படுகின்றன, திருமணங்கள் உடைப்படுகின்றன, அநேக காரியங்கள், அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டம், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. சரியா? அதெல்லாம் எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளாக களைந்து நிலைநிறுத்தி இந்த இல்லத்தை கற்களால் மாத்திரமல்ல நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஜீவன்களை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் எப்படி படைக்கப்பட்டோம்? குரங்குல இருந்து வந்திருக்கிறோமா? இல்லையா? யாரெல்லாம் குரங்குல இருந்து வந்தீங்க? அங்கேயோ ஒரு கை பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் முகத்தை பக்கத்தில் உள்ளவங்கள முகத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. குரங்கு முகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிச்சயமாக நம்மலாம் குரங்குல இருந்து வரல. ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். சரியா? பாருங்க, சங்கீதம் 139 வசனங்கள் 13, 16 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, சங்கீதம் வேதம் உள்ளவங்க நீங்கள் திருப்பி பாருங்க. சங்கீதம் 139 அது முழுசும் வாசித்தீங்கன்னாக்கா அதில் எப்படி கிரியேஷனை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த 2 வசனத்தை பார்ப்போம், 13, 16. நீர் உள்ளந்திரியங்களில் கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். 16வது வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இப்போ குழந்தை திருமணமான பிறகு குழந்தை கருவில் வரும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் படம் பிடிக்கிறாங்க. அதில் எப்படி அந்த உயிர் வருது, அந்த டெவலப்மெண்ட்டை, அதனுடைய வளர்ச்சியை அந்த 10 மாதம் 9 மாதத்துக்குள்ளாக அதை பார்க்குறது நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, அடுத்ததுயா இது என்னன்னு பார்க்குறீங்க? இது என்ன மாதிரி இருக்குது பார்த்தா? என்ன முட்டை? மீன் முட்டையா? ஓகே, இது இலையில் இருக்குது. அப்போ இலையில் இருக்கிறதுனால இது வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ் எக்ஸ். இந்த எக் கொஞ்சம் நாட்கள் சென்ற பிறகு என்னதான் மாறுது? புழுவாக மாறுது. நாமும் நம்மளுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு புழுவாகத்தான் இருக்கிறோம். ஒன்றும் தெரியாது நமக்கு, அறியாத காரியங்கள் அநேகம் இருக்குது. ஒரு புழுவை போல காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது அந்த புழு ஒரு குக்கூனுக்குள்ளே இருக்கும். சரியா? நீங்கள் அடுத்து பாருங்கள், அந்த குக்கூனுக்குள்ளே இருந்து அது வெளியாகுது.
அப்போ ஆண்டவருக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வரும் பொழுது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சாக மாறுகிறோம். நம்மளுடைய ஜீவியமும் அதே போல தான் இருக்கிறது. சரியா? ஆகவே நம்ம புழுவாக இருந்த நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சாக நம்ம வருகிறோம். ஆகவே நம்ம குரங்குல இருந்து வரல, பன்றியில இருந்து வரல, வேற எதுலேயும் இருந்து வரல, ஆவியில இருந்து வரல, ஆண்டவருடைய படைப்பினாலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே God created the other one. ஐயா முதல்ல உள்ளது Genesis 1:27. அதை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1:20. ஓகே, தேவன் யார் மாதிரி உண்டாக்குனாரா? நம்ம அவருடைய சாயலில் உண்டாக்குனார், தேவனுடைய சாயலில் உருவாக்குனாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அந்த வே வருது பாருங்க, அது ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆண்டவர் ஆணும் பெண்ணும் சிருஷ்டித்தாரே, அப்புறம் இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு சொல்ல, ஆணும் பெண்ணுமாகவே அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அது டபுள் கன்ஃபர்மேஷன். அப்போ நம்ம யார் மாதிரி இல்லை, குரங்கு மாதிரிலாம் இருந்து சொல்லுவாங்க ரொம்ப பேர். அப்படி இல்லை. சரியா? நம்ம ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் போல இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 1 Peter chapter 1 verse 15 and 16 அங்கே பார்த்தோம்னாக்கா 1 பேதுருவில் அங்கே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவே அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ தேவன் அவருடைய சாயலில் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கும் பொழுது இருக்கிற மாதிரி நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஓகே, பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது எதுலலாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? டிப்டாப்பாக அப்படியே பைபிள் தூக்கிக்கிட்டு வருவாங்க. ஓகே, சர்ச்சுக்கு உட்காந்து பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ப்ரேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு இந்தியாவில் உள்ள போதகர் எனக்கு சொன்ன ஞாபகம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால். எப்படி இருக்கிறாங்களா கிறிஸ்தவங்க? இங்கே மலேசியாவில் உள்ளவங்க இல்லை, இந்தியாவில் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை ஞானியாக இருப்பாங்களாம். அப்படின்னாக்கா ரொம்ப பயபக்தி ஆண்டவருக்குள்ளே இருக்குது அப்படி இருப்பாங்களாம். திங்கக்கிழமை திருடனாக மாறிடுவாங்களாம். கோ பேக் டு தேர் ஓன் வேஸ். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் செய்வாங்களாம். செவ்வாய்க்கிழமை செவடனாக மாறிடுவாங்களாம். யார் சொன்னபடியும் கேட்குறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறது காரியங்களை. புதன்கிழமை புரட்டனாக இருப்பாங்களாம். புரட்டனாக்கா காரியங்களெல்லாம் மாறுவா செய்து அப்படியாக இருப்பாங்களாம். வியாழக்கிழமை வியாகுலப்படுவாங்களாம். பல அரிய பெரிய காரியங்கள் அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். வெள்ளிக்கிழமை எல்லாம் விரதம் இருந்துருவாங்க. அப்போ எல்லாம் உபவாசம் இருந்து நல்ல பிள்ளைங்களா திருப்பி மாறிடுவாங்க. சனிக்கிழமை சனியனா மாறிடுவாங்களாம். ஏன்னா சனிக்கிழமை ராத்திரி தான் ரொம்ப காரியங்கள் நடக்கும். யங்ஸ்டர்ஸு யூத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விடிய நான்லாம் போனதில்லை அந்த இடத்துக்கு, கேள்வி தான் பட்டிருக்கிறேன். ஓகே, கெட்ட காரியங்கள் எல்லாம் சனிக்கிழமை ராத்திரி, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை. ஸோ எல்லா காரியங்களும் சனியனா மாறி அப்படிலாம் செஞ்சுருவாங்களாம். இதெல்லாம் எங்கே உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களாம்? இந்தியாவில் உள்ளவங்க. நம்மலாம் அப்படி இல்லை, நம்மலாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா? ஆமேன். ஆல்ரைட். ஸோ இப்படியாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பரிசுத்தம் கண் பார்வையில் இருக்கணும். என்னெல்லாம் பார்க்குறோம் எனக்கு தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்களாம் முகத்தை தான் பார்க்குறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு இல்லையா? ஸோ கண்ணு என்ன பார்க்குது? சிலர்
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செய்கிறாங்க, வீடெல்லாம் பூட்டிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்களோ, என்ன ஆன் பண்ணுறாங்களோ, என்ன பார்க்குறாங்களோ, தகாத காரியங்களெல்லாம் பார்க்குறது. வாலிப பிள்ளைங்க கூட அப்படி தான், வயசானவங்க கூட அப்படி தான். வாலிப பிள்ளைங்க மாத்திரம் கெட்ட காரியங்களை பார்க்குறதில்ல, வயதானவர்களும் அந்த மாதிரி பார்க்குறாங்க. அநேக பெண்கள் வந்து எங்கிட்ட பல காரியங்களை பகிர்ந்துக்குவாங்க. அப்போ சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டை நம்பாதீங்க, பார்க்கத்தான் அப்படி இருக்கிறாரு, அவர் வீட்டில் வந்து பாருங்கள் என்னெல்லாம் பார்க்குறாருன்னு, அவர் ஃபோனில் என்னெல்லாம் செய்கிறாருன்னு பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப அழுவாத குறையாக வந்து பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் அவங்க வந்து 80 வயசு 70 வயசு அந்த மாதிரி உள்ள பாட்டிங்க, அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து அவங்களோட கூக்குரலை வந்து பகிர்ந்துக்குவாங்க. ஆகவே நம்ம கண்கள் என்ன பார்க்குதோ அதை கவனமாக இருக்க வேண்டும். காது என்ன கேட்குது, என்ன மாதிரியான பாடல்களை கேட்குறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா ஆண்டவர் அவருடைய சாயல்ல நம்மளை படைத்து அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் பரிசுத்தராக இருக்க விரும்புகிறார். பிறகு கால்கள் எங்கே போகுது, நம்முடைய கால்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த இடத்துக்கெலாம் போகிறோம். கைகள் என்ன செய்யுது, நல்ல காரியங்களை செய்தா, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தா, பிரியமான காரியங்களை தொடுதா, நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முகர்ந்து பார்க்கறது, மூக்கு, நோஸ், ட்ரக்ஸ், அந்த பலவிதமான கூடாத காரியங்கள், கூடாத பொருட்கள், சரியா, அதெல்லாம் முகர்ந்து பார்க்கறது அநேக பேர் இருக்கிறாங்க. பிறகு டங், நாக்கு வந்து என்னதெல்லாம் ருசிக்குது. சில பேர் நோஸ் அந்த நம்ம மூக்கு வழியாக புகலாம் விடுவாங்க, சரியா. அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி. நம்மளுடைய டங், நாக்கு வந்து எதை ருசிக்குது, என்ன மாதிரி காரியங்களை பேசுது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சமயம் நான் இந்த சம்பவத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டு டெல்லி பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம் இது. நீங்கள் வாசித்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி தான் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ, பாவத்துக்கு அதனுடைய விளைவு வந்து மரணம் தான், சரியா. இந்த பஸ்ஸில் வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து 6 பேர் ஆண்கள் 6 பேர் வந்து அவங்கள பாலியல் குற்றப்படுத்தினாங்க. தி ரேப்ட் ஹர். ஓகே, இது வந்து டெல்லியில் நடந்த சம்பவம். அப்போ வந்து கேட்கும்போது யாரும் ஒத்துக்கலை, இல்லைன்னு தான் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இந்த லாயர் சீமா சமின்ரி குஷ்வா, இந்த பெண் என்ன செஞ்சாங்க, இதை வந்து நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறக்கூடாது என்று சொல்லி அவங்க இந்த லாயர் கேஸ் எடுத்து எத்தனையோ முறை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து பிலோ ஏஜ், ஸோ அவரை வந்து அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவர் வந்து ப்ரிசனில் தான் இருப்பார். இன்னொருத்தர் வந்து இதை தாங்க முடியாமல் சொந்தமாகவே அவர் தூக்கு மாட்டி இறந்துட்டார் அந்த ப்ரிசனில். ஆகவே இந்த 4 பேர் மீதம் உள்ள 4 பேர் எப்படியாவது தப்பித்துறான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லாயர் வந்து 7 வருடம் 3 மாதம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 4 பேரை நம்ம விட்டுறக்கூடாது, அவங்கள வந்து நம்ம, ஆனால் அவங்க செய்த குற்றத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. யூ நோ ஹவு ஷி ஃபவுண்ட் அவுட்டா, அந்த பல்லு, ஆண்டவர் நம்ம படைப்பில் ஒவ்வொருத்தருடைய பல்லும் வேற வேற மாதிரி. ஸோ இந்த 4 பேரோட பல்லு அந்த பிள்ளை மேலே பதிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 4 பேரும் 2012 நடந்த சம்பவத்தை 2020 வந்து அவங்க தூக்கிடப்பட்டாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால்,
நீங்கள் ஓடி தப்பிக்கவே முடியாது. நம்ம பாவம் செய்தோம்னாக்கா ஒரு விடுதலை ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம பாவ மன்னிப்பு பெறுறது தான். அது ஆண்டவர் மீட்பு கொடுத்து அவர் காத்துக்கொள்வார். அதை தவிர மற்றபடி எந்த பாவம் நீங்கள் செய்தாலும் அதுக்கு வந்து தண்டனை உண்டு. எபிரேயர் 12:14 பார்க்கும் பொழுதும் pursue peace with everyone and then holiness without which no one will see God. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பார்க்கும் போது செய்கிறோம்ல, அந்த காரியம் இல்லை. யாரெல்லாம் நம்ம யாரும் பார்க்காம இருக்கும்போது என்ன செய்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், அதுதான் பரிசுத்தம். எப்போதும் நினச்சிக்கோங்க, பரிசுத்தம்னு சொன்னால் நம்ம எப்பொழுதுமே எல்லாரும் முன்னுக்கு செய்கிற காரியங்கள் இல்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து போதவர் முன்னால் எல்லாம் அது செய்வோம் அது செய்வோம், அப்படி கும்பிடு போடுவோம், எல்லாம் செய்வோம். இப்போ பாஸ்டர் நினச்சிக்குவாங்க, அவங்க ரொம்ப பரிசுத்தம் நல்ல அவங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் நம்ம போய் நம்ம என்ன செய்கிறோம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? சரியாயா? எல்லாம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள சில அடையாளங்கள் இருக்குது. ஓகே, ஹோலி லிவிங். ஹோலி லிவிங் வந்து ஒன்று, உங்களுடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருக்கணும். பிறகு நம்ம வேதம் வாசிக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். வர்ஷிப், நம்ம துதி வந்து ஆலயத்தில் வந்து மாத்திரம் நம்ம செய்தால் போதாது, வீடுகள்லையும் பாடி பாடி நம்ம துதித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பந்தியில் சேரணும். அநேகர் நான் சொல்லுவாங்க, இல்லைன்ட்டி நான் வந்து பாவம் செய்கிறேன், அதனால் நான் பந்தியில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய பந்தி அவர் வந்து அது கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு, அதை செய்யணும். நம்ம பிறகு உபவாசமாக இருக்க வேண்டும். டெஸ்டிமனி வந்து ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நம்ம மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ விதத்தில் அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம கூட உள்ளவங்ககிட்ட சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி நேற்று ராத்திரி நான் அப்படி இருந்தது, நான் உள்ள பார்த்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தினார், நான் விழுந்துட்டேன், எனக்கு ஒரு அடியும் இல்லை, என்ன ஆக்சிடென்ட் ஆக மாதிரி இருந்தது, ஆக்சிடென்ட் ஆனது ஒன்றும், என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்தாரோ அதை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்புறம் 7வதாக பார்க்குறோம் தைட்ஸ். நம்ம வந்து தசம பாகம் கொடுக்கணும். ரைட், அது வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தசம பாகத்தில் அவரை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி. 10 வெள்ளி கிடச்சா கூட நம்ம 1 வெள்ளி ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டும். எவ்வளவு நமக்கு குறைவாக இருந்தாலும், எவ்வளவு செலவு இருந்தாலும், சிஸ்டர் எனக்கு அந்த செலவு இந்த செலவு, இந்த கடன் அந்த கடன் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு மீட்பு வேண்டும்னு சொன்னாக்கா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம வந்து வஞ்சனை செய்யக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அநேக சாட்சிகள் இருக்குது. நம்ம நேரம் போதாதனால நான் விரைவாக சொல்கிறேன். பிறகு 8வதாக பார்க்குறோம் ஷேர் வாட் யூ ஹேவ். நமக்கு வந்து அநேக பொருள் இருக்கலாம், உணவு இருக்கலாம், இல்லாதவங்களுக்கு நமக்கு கொடுக்கணும், அந்த மனசு வரணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க பரிசுத்த ஜீவிக்கிறோன்னு சொன்னோன்னாக்கா இந்த 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 ஆசை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு பரவாயில்ல, அவங்க தானே, அவங்க போய் வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டோம், அவங்க எப்படி செய்யட்டும், அப்படி அந்த மாதிரி ரீசன் நம்ம சொல்லவே கூடாது. உணவு இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டும். உடை இல்லைன்ட்டு சொல்லி வர்றவங்களுக்கு உடை கொடுக்க வேண்டும். ஆனால் சில குடும்பங்கள் பார்த்தோன்னாக்கா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்கு அவ்வளவாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சர்வ் காட், ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மள இருக்கிறாரு, அவருடைய சாயலில் படைத்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக வைத்திருக்கிறாங்க. ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் தடங்கள் இருக்கக்கூடாது. அநேக வேளைகளில் நம்ம போய் கேட்போம், அம்மா நீங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறீங்களா, இது செய்கிறீங்களா, அது செய்கிறீங்களானாக்கா ரொம்ப கிராக்கி பண்ணி சொல்லுவாங்க, வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை, அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்ட்டு சொல்லி. அப்புறம் சிலர் வந்து ஊழியத்தில் ஈடுபட்டுட்டு திடீர்னு நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு முடியல, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஊழியத்தில் இருக்கும் பொழுது நம்ம ரிசைன் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா நீங்கள் நினைக்கிறீங்க வேறு யாரும் இல்லையா செய்கிறதுக்கு. ஆண்டவர் வந்து கழுதையை கூட பாவிப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஆகவே நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, தரேஹர்கா,
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நம்ம தகுதி இருக்கா? நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. ஆனாலும் கூட அவர் கேட்குறாரு, எனக்குன்னு செய்வியாயா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் எப்படி டைரெக்டாக வரம்பட போதகர் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக அப்படி ஊழியத்துக்கு அழைப்பு இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும், முறுமுறுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. ஓகே, 10வதாக பார்க்குறோம் விட்னஸ். ஐசாயா 43, ஐசாயா 43 10வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அண்ட் இன்னொரு வசனம் மத்தேயு 43:12வது வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்தத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே தேவன் என்று சொல்றதுக்கு நம்ம சொல்லாட்டி வேற யார் சொல்ல போறா? இயேசுவை அறிந்து கொண்ட நாம், தேவனை ருசித்த நாம் போய் மற்றவர்களுக்கு சொல்லாட்டி வேற யார் சொல்லுவா? வேற யாரும் சொல்ல கிடையாது. அப்போ நீங்கள் எப்பொழுதும் இதை ஐசாயா 43:12 அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28 பார்க்கும்போது நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை செய்யுங்க, என் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மை விட்டு போகிறதுக்கு முன்பாக நம்மக்கிட்ட அந்த வேண்டுகோளை விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன கவனிச்சோம்? சொந்தமாக ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலில் படைத்தார். குரங்கு மாதிரி இல்லை, வேறு மிருகம் மாதிரிலாம் படைக்கலை, ஆண்டவருடைய சாயலாகவே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்போ ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். சரியா? இப்போ பரிசுத்தராக ஒவ்வொருத்தரும் சிங்கிளாக நம்ம வளர்ந்துட்டு வர்றோம். இப்போ அடுத்தது ஆணும் பெண்ணுமாக வளர்ந்துட்டு வரோம், காதல் உண்டாகுது. சரியா? அப்போ ஒருத்தரை நேசிக்கும் பொழுது, ஒருத்தருக்கு இந்த உறவு வரும் பொழுது இது இயற்கை. இது ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாது, காதல் பண்ணக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் இல்லை. சரியா? இது இயற்கை. ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தது இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான். சரியா? ஆகவே இப்படி இருக்கும் பொழுது காதல் பண்ணும் பொழுது, லவ் பண்ணும் பொழுது இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு மாறுது. சரியா? அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அந்த திருமணத்துக்கு பிறகு வேறு காரியங்கள் வேறு மாறுபடும் பொழுது அது கல்ச்சுரல் ஷாக்காக மாறுது அநேகருக்கு. சரியா? ஆகவே ஆண்டவர் ஆணும் பெண்ணும் படைத்து அவருடைய சாயலில் படைத்து இப்போ திருமணத்துக்குள்ளாக இணைய போகிறாங்க. ஓகே, த பர்பஸ் ஆஃப் மேரேஜ். ஒன்று ஆதியாகமம் 1:18 அதில் தெளிவாக போட்டிருக்குது. பகலையும் இரவையும் வெளிச்சம் இருளும் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய பிரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். அப்போ உலகத்தெல்லாம் படைத்து விட்டு ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்திருக்கிறார். சரியா? சாரி, ஐ திங்க் இட்ஸ் ஓகே. And then 28 actually 1:28 not 18. Sorry, thank you pastor. அவர் நோக்கி நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ நீங்கள் 2 பேரும் உறவாக இருக்கணும். நீ ஆண்டவர் பூமியை பலுகி பெருகி அதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவதும் பாருங்கள், டு ரீப்ரொடியூஸ் காட்லி ஹெரிட்டேஜ் அதில் இருக்குது. அண்ட் தென் மூன்றாவது பார்க்குறோம், டு பி குட் ரிசோர்ஸ் மேனேஜர். அதுவும் 28 நீங்கள் பலுகி பெருகி எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ்டாக பார்க்கணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தீமோத்தேயுலையும் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். பிறகு
டு ரிஃப்ளெக்ட் காட்ஸ் இமேஜ். அந்த 26-27 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சாயல், இது மறுபடியுமாக நான் சொல்கிறேன், ஏன்னாக்கா ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாக இருந்து இந்த திருமண ஐக்கியத்துக்குள்ளாக வரும் பொழுதே நாம் பரிசுத்த ஜீவியத்திலே ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மல்கியா 2:14-16, எபிரேயர் 13:4 வாசிக்கும் பொழுது நாம் இறுதி வரை உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த திருமணம் ஒரு நாள் 2 நாள் காரியங்கள் அல்ல. இது இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ரொசஸ். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்பேன், ஒருவருக்கொருவர் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? ஆகவே இந்த உண்மைத்துவத்தை நாம் கடைசி வரைக்கும் காண்பிக்க வேண்டும். அடுத்து பார்க்குறோம், God hates 3 things in marriage. ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் டைவோர்ஸ். ஆனால் அநேக இப்போ காலங்கள் வர 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 டைவோர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஆதியாகமம் 2:23 பார்க்கிறோம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அது அடுத்ததில் வருது அது. ஆகவே அந்த ஒன்னஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விரும்பி ஒருத்தர் திருமணம் செய்து நம்ம காலம் பூராக அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே டைவோர்ஸ் என்று சொல்லி நம்ம எண்ணக்கூடாது. இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நான் 31 வருஷம் இருந்துட்டேன் ஆண்டி, இந்த 31 வருஷமும் அந்த கிறிஸ்தவங்களாம் என்னை சேர்ந்து நீ அவங்க கூட தான் இருக்கணும் பொறுத்துக்கன்னு சொல்லி என்னை வச்சிட்டாங்க. எனக்கு இனிமே இருக்க முடியாது ஆண்டி. இது சமீபத்தில் நடந்தது. எனக்கு இருக்கவே முடியாது. எனக்கு எனக்கு ஒரு நல்ல லாயர் பார்த்து கொடுங்க, கிறிஸ்தவ லாயர் வேணாம். ஏன்னா அவர் திரும்ப போனால் அவர் திரும்பவும் ஒன்றாவதுலாம் இருக்க சொல்லுவார். எனக்கு வேறு லாயர் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், எனக்கு கிறிஸ்தவ லாயர்ஸ் தான் ரொம்ப தெரியும், மற்ற லாயர் தெரியாதுன்னு சொல்லி அவங்கள லாயர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவங்க சொல்கிற காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்க முடியாத காரியங்கள். அவங்க சிறு 16 வயசுலேயே திருமணம் செய்தவங்க. இவ்வளோ காலம் நான் பொறுத்துட்டேன், இனிமேல் பொறுக்க முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் திரும்பவும் இருந்துக்க, ஜெபம் பண்ணு, சேர்ந்துக்க, அவரை மாற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபி, அவர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லாதீங்க ஆண்டி. இப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கிட்ட நம்ம எப்படி என்ன பேச முடியும்? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் இதை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி பிரியக்கூடிய காரியங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை உற்சாகப்படுத்தலாம். மற்றபடி விபச்சாரம் அல்லாத சூழ்நிலையில் நம்ம இந்த காரியத்தை ஊக்குவிக்கவே கூடாது. பிறகு அநேகர் ஏமாற்றுறாங்க. கணவன் மனைவியாக இருந்தும் பல உறவுகள் தெரியாமல் வச்சுருக்குறாங்க. மனைவிக்கு தெரியாமல் பெண்கள், பெண்களுக்கு தெரியாமல் ஆண்கள், ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் பெண்களும் ரொம்ப இலகுவானவர்கள் அல்ல. பெண்களும் அநேக செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செய்துக்கிட்டு வராங்க. ஆகவே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ 2.3 பாருங்கள், God hates violence. அடிக்கிறது, பிடிக்கிறது, சண்டை, சச்சரவு ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. கம்பு வச்சு அடிக்காட்டியும் வார்த்தைகளால் அவங்கள துன்பப்படுத்துறது, அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், பேசுகிற பேச்சிலேயே அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குறதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இங்கே
2:24 ஜெனசிஸ் பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அவர்கள் பிரிந்து மனைவி கூட சேர்ந்துருக்கணும். இது எப்பொழுதும் அநேகருக்கு நம்ம கேட்டிருக்கிறோம், தாய் தகப்பனை வெறுக்கணுமா அப்படின்னு சொல்லி. அப்படி வெறுக்கிறது இல்லை, ஆனால் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்ட் ஆல்சோ cleaving together and one flesh, அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். and there must be transparency, open. என்ன செஞ்சாலும் திருமணத்துக்கு பிறகு கணவர் மனைவி கிட்ட ஷேர் பண்ணணும். இன்னைக்கு இப்படி இருந்துச்சு ஆஃபீஸில், இங்கே அப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணணும். மனைவியும் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண வேண்டும். ஸோ தட் டிரான்ஸ்பேரன்சி இது இருக்கணும். சரியா? சரி, அடுத்து ஒரு படம் பாருங்க. சரி, இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ஒரு சூழ்நிலை இருக்குது. டயர் பங்க்சர் ஆச்சு, மழை பெய்யுது. டயர் யார் இது பண்ணுறாங்க? ஹஸ்பண்டு. ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க? உள்ளுக்கு சரி, நீ பேப்பர் படி. அது கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க மேலே. என்ன சொல்கிறாங்க? டார்லிங், இது இப்படி நடந்துருச்சு, இது மாற்றலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் பாருங்கள், அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? யாராவது பேசுகிறீங்களா? ஓகே, one person. ஓகே, she can hold the umbrella. நீ இப்போ டயர் மாற்ற முடியாட்டி கூட ஓகே, அவங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணலாம். வேறு என்ன செஞ்சுருக்கலாம்? டூல்ஸ் எடுத்து கொடுக்கலாம். சம்திங் யூ பி வித் ஹிம்லா. நிஸ் என்ன ஃபஸ்ட்டு? ஆமாம், வீட்டிலே இருந்திருக்கலாம். தட்ஸ் அ திங். கூட நீ ஒன்றும் செய்யாட்டி கூட என்ன செய்யலாம்? கொடையை பிடிச்சிக்கிட்டு கூட நிற்கலாம், என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். பேப்பர் படிக்கிற, ஓகே, அதில் வர்ற இதெல்லாம் நீ கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இப்போ இந்த குடும்பம் என்ன சூழ்நிலை ஆகும்? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேணாம் இல்லையா? யாரும் சொல்லி கொடுக்க வேணாம். இது தட் ஷுட் கம் நேச்சுரலி. அவங்க தானே ரிப்பேர் பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்டிடியூட், இட்ஸ் அ வெரி வெரி ராங். அடுத்த படத்தை பாருங்கள். படம் என்ன செய்கிறாரு? பட்டாசு வெடிக்க போகிறாங்க. அங்கே 2வது படத்தில் அங்கே ரூமில் என்ன இருக்குது? 2 பேபி அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருக்குறாங்க. ஸோ இது பட்டாசு வெடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க? சத்தமாக சொல்கிறீங்களாம்மா? எஸ். ஒருத்தர் நீங்கள் தானே பட்டாசு வெடிச்சிங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் ஒரு பேபியை பார்த்துக்கங்க, இன்னொருத்தவங்க ஒரு பேபியை பார்த்து நீங்கள் தூங்க வைங்க. அப்போ நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் பார்க்கணும். இப்போ பிள்ளைங்க முழித்த உடனே நீ பட்டாசு வெடிச்சிருக்கலாம், அல்லது வெடிக்காமல் இருந்திருக்கலாம், அடுத்த நாள் வெடிச்சிருக்கலாம். ஓகே, அப்படி தெரிஞ்சும் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறது இட்ஸ் நாட் ரைட். ஓகே, சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இதை வாசிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? ஓகே. The secret of marriage is not to choose the right person, but to become the right person.
என்கிட்ட ரொம்ப பேர் பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கணும் சிஸ்டர், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அடுத்தது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும், இது செய்யணும் அது செய்யணும். அப்புறம் திருமணம் ஆன பிறகு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டி நீங்கள் வந்து அந்த நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் இருக்கிறேன், எங்கள் மாமியார் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அவர் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்து காட்டி நான் இப்போவே விட்டுட்டு ஓடியிருப்பேன். அப்போ வீட்டில் பிரச்சனைகள் வருது. சில மாமியாருங்க வந்து அந்த காலத்தில் தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் இந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க. இந்த 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 கப்பல் நான் வந்து சொல்கிறதெல்லாம் நடந்த காரியங்கள், நான் கேள்விப்பட்ட காரியங்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த கர்ப்பிணியாக இருந்தாங்க அந்த பெண்ணு, வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களாம், டேக் ஆஃப் த ப்ளக் சம்திங். அவங்க வேலை முடிஞ்சு வந்து, நீ சொந்தமாக துவைச்சா தான் உடம்புல பலம் இருக்கும், இலகுவா நீ போயிருக்காலம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ எல்லா வேலையும் சொந்தமாக நீ செய்ய வேண்டும். பட் அவங்க வந்து வேறு இடத்துல வேலை செய்கிற ஒரு சகோதரி. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருக்கும்போது காரியங்கள் வந்து நம்ம யோசித்து செய்யணும். அப்போ இந்த சகோதரி அதெல்லாம் பொறுத்து, ஸோ இட்ஸ் நாட் கரெக்டானவங்க இப்படி தான் இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தாங்க, அப்போ திருமணம் செய்துட்டாங்க. இப்போ திருமணம் செய்த பிறகு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் the person whom you choose, but it's the right person you become. இப்போ இவங்களுக்கு இதை குறை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை தேத்திக்கணும். இவங்களுக்கு மனைவிக்கு இந்த குறை இருந்ததுன்னா நம்ம தேத்திக்கணும். சரியா? அநேக காரியங்கள் வந்து ஒன்று ஒன்றா நம்ம சொல்லலாம். ஆகவே நம்ம இட்ஸ் நாட் த ரைட் பர்சன் யூ சூஸ், இட்ஸ் அ ரைட் பர்சன் யூ பிகம். இது வந்து நம்ம இதை கடைப்பிடித்தோன்னு சொன்னாக்கா அநேக காரியங்கள் வந்து நம்ம மேற்கொள்ளலாம். சரியா? நம்மளுடைய திருமணம் வந்து ஒரு சந்தோஷமான திருமணமாக இருக்கும்.